ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஞ்சிஸ் ஃப்ளேவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற பூரி நார்மல் பூரி இல்லை. இது நான் பம்கின் வச்சு செஞ்சுருக்கேன். எல்லோ பம்கின், பரங்கிக்காய் ஆர் மஞ்சள் பூசணிக்காய் நம்ம சொல்லுவோம், அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இதை கட்டாயம் செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு எல்லா குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் எல்லாத்துக்கும் நம்ம இதை வைக்கலாம், டின்னருக்கும் செய்யலாம். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இந்த டேஸ்டியான பரங்கிக்காய் வச்சு நம்ம பூரி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 200 கிராம் பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பரங்கிக்காயை ஒரு 200 கிராம் எடுத்து நான் இப்போ அதில் நல்லா தோல் சீவிக்கிறேன். இந்த பூரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த பரங்கிக்காயோட ஸ்வீட்னஸும் இருக்கும், நம்ம கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு எல்லாருக்கும், குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம செஞ்சு வைக்கலாம். இது மாதிரி நான் தோல் எடுத்து இதை ஒரு பெரிய பெரிய பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். திக்காக இருந்தாக்க நல்லாயிருக்கும். நம்ம பார்த்து வாங்கும் போது அந்த மாதிரி திக்கு, அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வாங்கிக்கணும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நான் இப்போ போட்டு வச்சுக்கிறேன். இந்த பிளேட்டில் வச்சுருக்கிற இந்த பரங்கிக்காயை நான் ஒரு ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ண போகிறேன். இதை நல்லா நம்ம ஸ்டீமரில் குக் பண்ணணும். இப்போ வச்சுருக்கேன். இந்த பம்கினை நான் ஒரு 15 நிமிஷம் குக்கரில் வச்சு அதை குக் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் மேலே தண்ணி இருக்குது. நான் அதை அந்த தண்ணியெல்லாம் ஒரு வடிகட்டியில் ட்ரெயின் பண்ணிடுறேன். ஸோ தட் அது ஒரு நல்ல தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ அதை பிளேட்டில் வச்சுட்டு மாவு பிசையலாம். இந்த பரங்கிக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கு, ட்ரையாக இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா நான் இந்த மேஷரால் மேஷ் பண்ணுறேன். நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் மேஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள மேஷரால் நல்லா அதை நைஸாக நம்ம மேஷ் பண்ணணும். ஸோ தட் நம்ம மாவு பிசையும் போது அது கொஞ்சம் கூட இந்த கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா அது நல்லாவே மசிஞ்சிடும் அது. ஸோ இதை வச்சு நம்ம மாவு பிசையணும். இப்போ நல்லா மேஷ் பண்ணிட்டேன் நான். ஸோ இதை நல்லா நம்ம ஸ்பூனால் நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மாவு எடுத்து நம்ம இப்போ பிசைய போகிறோம். மாவு பிசைய ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். இதில் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப்பு கடலை மாவு அண்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை அதுவும் சேர்த்துருக்கேன். அந்த ரவை கொஞ்சம் கிறிஸ்பாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் 1 டீஸ்பூன் உப்பு, தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜீரக பவுடர் 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் மஞ்சப்பொடி அண்ட் தனி மிளகாப்பொடி அதுவும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில பேர் இதில் பச்சை மிளகாய் கூட அரைச்சி போடுவா. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கலாம். அண்ட் ஓமத்தை நல்லா நான் கையில் க்ரஷ் பண்ணி போடுறேன். அண்ட் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பரங்கிக்காயை இதில் சேர்க்குறேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா நம்ம பிசைய போகிறோம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டதுக்கப்புறம் நான் இந்த மிக்சரை நல்ல ஒரு கரண்டியால் அந்த பரங்கிக்காய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சு தண்ணி வேணும்னாக்க கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைய போகிறோம். இந்த டோ தயார் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் நான் விட்டுக்கிறேன். இப்போ கையால் நல்லா நம்ம கலந்து கெட்டியாக இந்த பூரி பதத்துக்கு நம்ம அதை பிசையணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஆல்ரெடி இந்த பரங்கிக்காயில் மாய்ஸ்சர் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும். இந்த பூரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நார்மலாக பரங்கிக்காயெலாம் நம்ம சாம்பாரில் போடுவோம், ஆர் அதை ஒரு பொரியல் கறி மாதிரி அந்த மாதிரி செய்வோம், ஆர் வெங்காயம் அந்த மாதிரி சேர்த்து ஒரு கறி ரொட்டிக்கு தொட்டுக்கிற மாதிரி செய்வோம். ஆனால் இந்த மாதிரி பூரி செஞ்சாக்க அதோட டேஸ்ட்டே தனியாக நம்மளுக்கு லெவலாக இருக்கும், தனி லெவலில் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரியவா சின்னவா எல்லாருமே ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவா. மாவு பசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் இந்த மாதிரி இதை உருண்டையாக உருட்டுறேன். இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தா தெரியும், எந்த அளவு அது கெட்டியாக இருக்குதுன்னு பார்த்தா தெரியும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி உருண்டையாக நான் ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கிறேன். ஸோ தட் பூரி இட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஆல்ரெடி நான் எண்ணெயை அடுப்பில் காய வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெரிய இந்த உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம்.
இப்போ ஒவ்வொரு பூரியாக நம்ம இட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் நிறைய மாவு துவச்சி அந்த மாதிரி செய்ய மாட்டேன். கொஞ்சமாக அதில் அந்த மாவில் எண்ணெய் ஒரு ஃபிங்கரால் நம்ம தடவி அதுக்கப்புறம் தான் நான் அதை செய்வேன். இல்லாட்டாக்கா நம்ம எண்ணெய் எல்லாமே ரொம்ப மாவாயிடும், அடியில் தங்கிடும், எண்ணெயெல்லாம் வீணாயிடும். ஸோ அதனால் ரொம்ப தடவாமல் இந்த மாதிரி செஞ்சாக்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தனியாக சைட் டிஷ் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஈவன் ஒரு மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஆர் தயிர், அது மாதிரி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாக சப்ஜி வேணும்னு நாட் நெசசரி. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாச்சு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ எல்லா பூரியும் நம்ம பொரிக்கலாம். இந்த பூரி வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சா கூட கிறிஸ்பியாகவே இருக்கும், அதே மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு ரவை அதில் சேர்த்துருக்கோம். அண்டு இந்த பம்கினோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவா. ஒரு பூரி கூட இந்த மாதிரி உப்பாமே இருக்காது, நல்லாயிருக்கும். கலரும் அப்படியே கோல்டன் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக பரங்கிக்காயெலாம் நிறையா குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்லேயோ ஆர் டின்னருக்கோ நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இப்போ எல்லா பூரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பார்த்தாக்க எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது. எல்லா பம்கின் பூரியும் நம்ம செஞ்சு முடித்தாச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக கோல்டன் கலரில் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக ஆவக்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தயிரோடு இதை சாப்பிட்டா நம்ம டின்னர் ஃபினிஷ்டு. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டியான பூரியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு எழுதி அனுப்புங்க. பை.